நீங்க இப்படி ஆள் பயங்கரமா இழைச்சு போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்படி தீபாவளிக்கு ஊருக்கு போறீங்கன்றப்போ, நீங்க வீட்ல இருந்து வரும்போது நல்லா தான் வந்திருப்பீங்க. நல்ல திடமா. இப்ப இப்படி போறீங்கன்றப்போ, அம்மா, அப்பா பார்த்து கஷ்டப்படலையா? கஷ்டப்படத்தான் செஞ்சாங்க. எப்படி மறுபடியும் உங்கள சென்னைக்கு விட்டாங்க? நான் வந்துட்டேன் வீட்டை விட்டு. அவங்களெல்லாம் கேட்கல. அவங்கெல்லாம் விடல. ம். நானா தான் வந்தேன். ஏன்னா நானா தானே சென்னைக்கு போனேன். ம். அவங்க சொல்லி நான் வரல சென்னைக்கு. நானா தான் சென்னைக்கு போனேன். என் வீட்டில் அதான் சொன்னேன். நீ எத்தனை சென்னைக்கு போனேன், நீயே உன்னைய பார்த்துக்கோ. இப்போ என் வீட்டில் எவ்வளோ வசதி இருந்தாலும் நீ எத்தனை போன இந்த ஒரு வார்த்தை. நீ எத்தனை போன, நாங்களாம் ஒன்று அனுப்பிட்டோம். இந்த ஒரு வார்த்தை தான் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுது. சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டீங்களா இல்லை அவங்க துரத்திட்டாங்களா? நானும் வந்துட்டேன். நீங்களாவே வந்துட்டீங்க வீட்டை விட்டு. இப்போ ஃபேமிலிலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. நான் வந்துட்டா நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது நான் எனக்கு தோன்றது தான் செய்வேன், தோன்ற மாதிரி தான் இருப்பேன்னு இருக்கீங்க. வாழ்க்கை ஒரு மாதிரி வெறுத்துருச்சா? போகிற வரையும் போட்டுண்டா போடான்ற மாதிரி. தான் போறாரு அவரு. அதுதான் நடக்குது. போகிற வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். பெட்ரோல் இல்லை, காலி ஆயிடுச்சா நின்றுலாம். இப்போ இந்த கானா பாடகர்கள் எவ்வளோ பேர் நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, வெளில முகம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற அந்த டைமில் திடீர்னு ஒரு கவிதை ஒன்று சும்மா காமெடியாக சொல்லி அது பெரிய ரீச் ஆகி ஃபேஸ் வெளில தெரிஞ்சு அதை ஒருத்தர் சரியாக பயன்படுத்திக்காமல் அதையும் வீணடிச்சு வாழ்க்கையில் அப்படியே ஒன்று மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி அது மாதிரி தெரிஞ்சிட மாட்டோமான்னு போராடிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன். திருப்பி பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா நான் அது கேட்கல, நீங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கீங்க. நம்ம முகம் வெளில தெரிஞ்சிடாதா, கொஞ்சம் வெளில இதாயிடும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கண்டிப்பா அவர் அதை சரியா பயன்படுத்திக்கல. இப்போ வரைக்குமே கூட சொல்றேன். உங்களுக்கு அந்த கோவம் இருக்கா? கோவம் இல்லை, பயங்கரமா ஆத்திரம் தான் வருது எனக்கு. சரி, நிஜமா தான் வருது. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பட் அவரை பார்க்கும் போது எனக்கு சில டைம்ல காமெடியாவும் தோணுது, சிரிக்கணும்னு தோணுது. சில டைம்ல இவர் இப்படி பண்றாரு, சொல்ற பேச்சும் கேட்காம, ஒண்ணு சொல்ற பேச்சை கேட்டு நடக்கணும், இல்லையா தனக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை செயல்ல காட்டணும். இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு செய்யணும். ஆத்துலயும் இல்லாம சேத்துலயும் இல்லாம நடுவில் நின்னா அப்புறம் எப்படி? இது ஏதாச்சும் ஒண்ணு தானே இருக்கணும். ரெண்டு பக்கமும் நின்னா எப்படி? ஏதாச்சும் ஒண்ணுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அவர் இப்படியும் இல்லாம நிக்கிறாரு. அது கடவுள் தான் தெரியும். அது ஒரு கானா பாட்டு சூப்பரா பாடி காமிச்சிங்க. அது நீங்களே எழுதி நீங்களே மியூசிக் பண்ணதா? இல்ல, மியூசிக் இப்போ பாடினது வந்து பண்ணல. நீங்க சொன்னீங்க ஸ்பாட்ல டக்குன்னு பாடினது தான். சூப்பருங்க, நைஸ்ங்க. திருப்பி என்ன அதை பாடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஸ்பாட்ல டக்குன்னு பாடுறது ஸ்பாட்ல பாடுறது தான். சோ எழுதி பாடினா அது வேற. இப்போ உங்களோட வாழ்க்கையை பத்தி டக்குன்னு சொல்ல சொன்னாலும் நீங்க டக்குன்னு பாடிடுவீங்க. கண்டிப்பா. சொல்லுப்பா, அப்படியே பாடி காட்டுங்களேன் சும்மா. தோற்றத்துல ஒல்லிடா, நான் கானாவுல கில்லிடா, காதலிச்சேன் பொண்ண பார்த்தா சரியான சல்லிடா, அவளோட மூஞ்ச பார்த்தா பழைய 5 காசு, என் நண்ப சும்மா நாக்கா குழந்தை போல பேசே, கவிதை சொன்னா தாறு மாறு, ஐயா தக்காளி சோர்னா அந்த மாதிரி, கேளு பாட்ட கேளு, என்னோட வாழ்க்கைய பாட்டா சொல்றேன் கேளு. சூப்பருங்க. எப்படி பாட்டுல டக்குன்னு வருது அது? கண்டிப்பா நம்மளோட வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 8 வருஷமா நான் இதில் தான் இருக்கேன். பட் ஆனா 8 வருஷமா யாருக்கும் அவ்வளவா தெரியாது. பேனா அயூப் அப்படின்னா யாருப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் இப்போ கானா சர்க்கிள்ல ஒரு அளவுக்கு தெரியுது.